ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிப்ரவரி 16லேருந்து 19 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டூன் யூஎஸ்ஆர்பி இதுக்கு தேவையான எல்லா வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விவசாய நிலங்களை அழிக்கும் நீல்காய் விலங்கை கொல்வதற்கு டேஷ் மாநிலம் அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹரியானா. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக டேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஞானேஷ்குமார். ஸோ இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்கன்னா ராஜீவ்குமார் இருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா 25வது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து அவர் வந்து நியமனம் செஞ்சுருந்தாங்க ராஜீவ்குமாரை. இப்போ ஞானேஷ்குமார் பார்த்திங்கன்னா 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டங்கள் மூலம் எவ்வளவு கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் வந்து அவங்க வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள். எந்த மாநிலத்தில் காட்டு பன்றிகளை கொல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள். டேஷ் உலக வானவில் தலைநகரமாக அழைக்கப்படுகிறது. ஸோ எந்த நகரம் வந்து உலக வானவில் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹவாய். அந்த ஹவாய் நகரத்தை தான் வந்து உலக வானவில் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே டேஷாவது தர்ம கார்டியன் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த தர்ம கார்டியன் பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ பயிற்சி. அந்த தர்ம கார்டியன் வந்து எந்த 2 நாடுகள் வந்து பயிற்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த 2 நாட்டுக்கு வந்து எத்தனாவது முறையாக வந்து அந்த பயிற்சி வந்து நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா 6வது முறையாக வந்து இந்த பயிற்சி வந்து செய்ய போகிறாங்க. அடுத்து பாருங்கள். சர்வதேச எறும்பு தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15. அடுத்து பாருங்கள். டியாங்காங் என்பது எந்த நாட்டு விண்வெளி நிலையம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சீனா. அடுத்து பாருங்கள். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் தமிழகம் டேஷாவது இடத்தை பிடித்துள்ளது. பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குன்னா 3வது பிளேஸில் இருக்குது. பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் தமிழகம் வந்து 3வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து எந்த ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது. அடுத்து பாருங்கள். சர்வதேச ஆளுகை மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ எங்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து நடக்க போகுது. அடுத்து பாருங்கள். டேஷில் உவேசா அவர்களின் பிறந்த நாளானது மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உவேசாவுடைய பிறந்த நாளை வந்து மறுமலர்ச்சி தினமாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. உவேசாவுடைய பிறந்த நாள் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19. அடுத்து பாருங்கள். டேஷ் என்ற மாற்றுத்திறனாளி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளார். ஸோ எந்த மாற்றுத்திறனாளி வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஜான் மெக்பால். அடுத்து பாருங்கள். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் டேஷ் முதல் இடத்தை பிடித்துள்ளது. நான் இப்போ தான் சொன்னேன் கர்நாடகா மாநிலம்தான். அடுத்து பாருங்கள். இயற்கை பேரிடர் நதிக்கரை அரிப்பு தடுத்தல் வேலைவாய்ப்பை உருவாக்க நொடிபந்தன் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைனா கொஷின் மாதிரி கூட கேட்கலாம். நொடிபந்தன் திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் இந்த இயற்கை பேரிடர்லேருந்து மீட்கிறாங்க இல்லையா, ஸோ அதனுடன் வந்து தொடர்புடையது. ஸோ இது வந்து எந்த மாநிலம் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்கள். யாருக்கு பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை 2024 விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மனு பாக்கர். ஸோ மனு பாக்கருக்கு வந்து ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா
இப்போ பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக முதல்ல வந்து பதக்கம் வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மனு பாக்கர் தான் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த மனு பாக்கர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு தான். இவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க வந்து துப்பாக்கி சுடுதல். ஸோ இவங்க தான் வந்து முதலாக வந்து பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்காக வந்து முதல் பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன பதக்கம், அது வந்து ரொம்ப முக்கியம். வெண்கல பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், எங்கு பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடைபெற உள்ளது. ஸோ 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து எந்த நாட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரேசில். அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொள்பவருக்கு $1 மில்லியன் பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா $1 மில்லியன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஸோ முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் தொழில் தொடங்க கடனுதவி வழங்கப்படும் திட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். நம்ம முதல்ல பார்த்தோம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் மூலம் வந்து எவ்வளோ கடன் வந்து வழங்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ₹1 கோடி வரைக்கும் கடன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், டேஷ் அகழாய்வில் சங்கு ஓடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மருங்கூர் அகழாய்வு. இந்த மருங்கூர் அகழாய்வு தளம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கடலூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.